ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டியான எக் புர்ஜி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3லிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் சின்னதாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதோட 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நான் 3 முட்டைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ணல, இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறோம். இது கூட பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மேலே போட்டுக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டையை உடச்சி விடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உடச்சி விடுங்க, இல்லைன்னா ஆனியன் எல்லாம் தீஞ்சிடும். இப்போ இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளறி விடாதீங்க, ஓரளவுக்கு மட்டும் கிளறி விடுங்க, இல்லைன்னா முட்டையெல்லாம் உடஞ்சிடும். நமக்கு அந்த முட்டை ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இது கூட திரும்பவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் பெப்பர் பவுடர் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.